இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது, அது எத்தனை இன்பமானது, அது எத்தனை சந்தோஷம், அது எத்தனை மகிழ்ச்சியானதே. அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு ஒரு 3 தடவை நம்ம நல்ல சத்தமா ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை சரியான பாதையில் வழி நடத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். I will instruct you, I will teach you, I will counsel you. எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை போதித்து வழி நடத்துகிறவர், சரியான பாதையில் வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு புது வாழ்க்கையை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் அநேக காரியங்களை ஏக்கத்தோடு, எண்ணங்களோடு, அநேக ஜெபங்களோடு கூட இந்த மாதத்திற்குள் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் சரியான பாதையில் வழி நடத்துவேன், உங்களுக்கு புது வாழ்வை தருவேன். ஒருவேளை ஆண்டவர் கண்டிக்கிறவர் போல இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதில் ஒரு கட்டளை உண்டு, அதில் ஒரு ஜீவன் உண்டு, அதில் ஒரு புது வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோட அறுக்க செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டுவோமா? நாம் கண்ணீரோடு கூட விதைக்கிற காரியத்தை எல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடும். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர்.
ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம், நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்லா சத்தத்தை உயர்த்தி நன்றி. ஆமென். புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமோ எல்லாரும் சொல்லுவோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தி. குறைவுகளை நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தி. புதியவைகள் தோன்றச் செய்தி சாமரை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தி சாமரை சிங்காரமாக்கி ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உமக்கு நல்ல கரங்களை தட்டி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கடைசியாக எல்லாரும் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கரங்களை தட்டுவோமா, முழு மனதோடு சொல்லுகிறோம், மன நிறைவோடு சொல்லுகிறோம். எல்லாரும் அப்படியே இந்த நேரத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்துல ரெண்டு வார்த்தையை சொல்ல போறோம். நன்றி. கடந்த ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய கிருபை மாறவில்லை, ஆண்டவருடைய தயவு மாறவில்லை. நம்ம என்னதான் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை நல்வழியில் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அதனால தாவீதை போல சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க எண்ணத்தை செலுத்த முடியும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள முடியும். அப்ப ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி அப்படியே அமைதியாக 3 தடவை சொல்ல போறோம். முழு மனதோடு சொல்லுகிறோம், மன நிறைவோடு சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, முழு மனதோடு சொல்லுகிறோம், மன நிறைவோடு சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், முழு மனதோடு சொல்லுகிறோம், மன நிறைவோடு சொல்லுகிறோம், முழு மனதோடு சொல்லுகிறோம், மன நிறைவோடு சொல்லுகிறோம். ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்தை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இந்த நேரத்துல ஆண்டவர் தான் என்னை வழி நடத்திட்டு வந்தார். என்னுடைய சபையை ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்தாருன்னா நான் எம்மாத்திரம், என் சபையை மாத்திரம். தலையா இருக்கிற கிறிஸ்துவே வழி நடத்துகிறார். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி சொல்லணும்? இப்ப யாரெல்லாம் உண்மையாக சொல்றீங்களோ fill with anointing, அந்த பிரசன்ஸ் உங்களால உணர முடியும். தாவீது 4 வார்த்தை 4 காரியம் தாவீது வாழ்க்கைக்குள்ள இருந்தது. He know the power in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்திருந்தார். இரண்டாவது, he have reverence to God. கர்த்தருக்கு பயபக்தியை கொடுத்தார்.
கர்த்தருக்கு பயபக்தி இந்த செப்டம்பர் மாதம் ஆசீர்வாதமான மாதமா இருக்கணுமா? ஆண்டவரே, நீர் அற்புத கிரியை செய்கிறவர், நீர் நியாய தீர்ப்பு செய்கிறவர், நீர் பரிசுத்தமானவர். மனிதர்கள் பார்க்கிற பிரகாரம் நீர் பார்க்கிற தேவன் அல்ல. அதனாலதான் he have reverence to God. முதல் காரியம், he know the power in the name of the Lord. இரண்டாவது, he have the reverence to God. மூணாவது, he man of prayer and praise and worship. Hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் இந்த செப்டம்பர் மாதத்துல உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, நன்மை நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் நாங்கள் உம்மை துதிக்க மறக்க மாட்டோம். ஆமா ஆண்டவரே, அதை நான் மறக்கவே மாட்டேன். எங்களுடைய பணியை நாங்கள் தீவிரமாய் செய்வோம், உம்மை துதிப்போம் என்று சொல்லுவோம். நாலாவது ரொம்ப முக்கியமான காரியம், he confessed victory in faith. விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார் தன்னுடைய வெற்றியை. சோ இந்த மாதத்துல நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம், எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து போவார், எங்கள் தேவன் தடைகளை தகர்த்து போடுவார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, திகைக்காதீங்க. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடி முடிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும் உந்தன் ஆதாரம் நான் தான். அப்படி சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை கேட்போமா? அப்படியே எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பார்ப்போம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, காக்கும் தேவன் என்றாரே. மனிதர்கள் அன்பு மறைந்து போகலாம் பிரியமானவர்களே, நமக்கு எதிராக அநேக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன்னை பேர் சொல்லி நான் அழைத்தேன், தாயின் கருவில் உருவாக உன்னை தெரிந்து கொண்டேன். மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகில் அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிறாதே, எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிறாதே, திகைத்திடாதே, காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. அப்படியே எல்லாரும் அப்படியே ஜெபித்து முடிக்கலாமா? இந்த பாடல்ல ஒரு வரியை நம்ம பார்த்தோம், அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி இல்லையா? ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறதா? நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கலாம். ஆனால் இந்த மாதம்
ஒரு அமைதியின் மாதம். இந்த மாதம் ஒரு அமைதியின் மாதம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அப்படியே எல்லாரும் சொல்லுவோமா? அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. அன்பின் ஆண்டவரே, நீ தருகிற அமைதியை, நீ தருகிற சமாதானத்தை இந்த மாதம் நாங்கள் ஐக்கியமாய் இருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆமாண்டவரே, நீர் கட்டளையிட அசுத்த ஆவிகள் விலகி ஓடியது. நீர் கட்டளையிட ஆமாண்டவரே தீமையான காரியங்கள் விலகினதே சுவாமி. அப்படிப்பட்ட பவர், அப்படிப்பட்ட அத்தாரிட்டி எங்களுக்குள்ள செயல்படுகிறதற்காய் நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவதை கேட்கும் காதுகளையும் உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் எங்களுக்கு தருவீராக. அடியேனை மறையும் சுவாமி, உம்மை நீர் வெளிப்படுத்தும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த 9வது மாதத்திலே காலெடுத்து வைத்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவ ஆலயத்தின் நன்மையினாலே கர்த்தர் உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த 9வது மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் சட்ட வாக்கியம், ஐக்கியத்தில் ஒப்படைப்பு, இறை ஐக்கியத்தில் ஒப்படைப்பு. அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஏன் இந்த 9வது மாதத்திலே இறை ஐக்கியத்திற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமாய் இருக்கின்ற வார்த்தையை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், இந்த மாதத்திலே நம்முடைய திருமண்டல அளவிலே நடைபெற இருக்கிற செப்டம்பர் கன்வென்ஷனை மையமாய் வைத்து இந்த வசனமும் இந்த தலைப்பும் எடுக்கப்பட்டது. அறிவிப்பிலே நான் சொன்ன வண்ணமாக செப்டம்பர் கன்வென்ஷன் என்பது மிஷனரிகள் மூலமாக பல்வேறு இடத்தில் இருக்கிற திருச்சபை மக்களை ஒன்று கூட்டி அந்த இடத்திலே அன்பும் ஐக்கியத்தையும் உறவையும் ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டத்தை வகுத்து தந்ததுதான் மிஷனரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். எனவே மிஷனரி கற்றுக் கொடுத்த காரியத்தை தொடர்ந்து நாம் நம்முடைய திருமணத்தில் நாம் பின்பற்றி இடையிலே விடப்பட்டிருந்த காலகட்டத்திலே மீண்டுமாய் தவராஜ் டேவிட் பிஷப் ஐயா அவர்கள் பேராயராய் பொறுப்பேற்ற போது அருமையான சகாயம் ஐயா அவர்கள் இந்த செப்டம்பர் கன்வென்ஷன் காலகட்டங்களை புதுப்பிக்கும் பொழுது அவர்கள் செக்ரட்டரியாக இருந்தார்கள். இந்த நாட்களிலே மீண்டுமாக செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டப்பட்டது. அன்றிலிருந்து இத்தனை பேராயர்களை தாண்டி நாம் இந்த செப்டம்பர் கன்வென்ஷனை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமுமாய் இருக்குது. மலையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், பாலைவன பகுதியில் இருக்கிற கள்ளிமந்தை பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கடலோரத்தில் இருக்கிற ராமநாத பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்னும் வறட்சி மாவட்டம் என்று சொல்லி அந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட சிவகங்கை பகுதியில் இருக்கிற மக்கள், இப்படி 4 திசையிலிருந்தும் 6 திருமணத்தில் 6 மாவட்டத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்துகிற நாளை மையப்படுத்தி தான் இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. செப்டம்பர் கன்வென்ஷனை ரிவைவ் பண்ண காலத்திலே, தவராஜ் ஐயா காலத்தில் இதை ரிவைவ் பண்ணும் பொழுது அந்த ரிவைவலுக்கு முதுகெலும்பாய் இருந்த ஒரே ஒரு திருச்சபை CSI குட் சமாரிட்டன் திருச்சபை. நம்ம கரங்களை தட்டி நம்ம திருச்சபைக்கு கிடைத்த வாய்ப்புக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த நாளில் உழைத்தவர்கள் அத்தனை பேர் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. காய்கறிகள் வாங்க மூடையை தூக்கி கொண்டு விடியற் காலையில் போனது உங்களுக்கு தெரியும்.
சமையலை சமைக்கும் போது அதை ருசி பார்த்து கொண்டிருந்த நேரம் உங்களுக்கு தெரியும். பசியில் நீங்கள் வாடின போது கூட மற்றவர்களுக்கு சோறு போட்டுவிட்டு கடைசியில் சோறு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சாப்பிட்ட நாட்கள், கூட்டுச்சோர்ந்து சாப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு தெரியும். வரவு செலவுகளை கணக்கு பார்த்த நாட்கள் தெரியும். செப்டம்பர் கன்வென்ஷன் என்று சொன்னால் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமாயிருக்கும். அதோடைய மகிமை என்னைக்குன்னா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம். கத்தீட்ரலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த 2வது நாள் த ஹையஸ்ட் ரேஷியோ எப்போ வந்ததுன்னா, போன வருஷம் 6000 பேர் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தும். அப்போ ஸ்டேஜிலிருந்து திரளான மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு மக்கள் உற்சாகமாய் பங்கேற்கிறார்களே, இவ்வளவு மக்கள் உற்சாகமாய் பங்கேற்கிறார்களே. அருமையானவர்களே, இந்த மையத்தை வைத்துதான் இன்றைக்கு இறை ஐக்கியத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். இப்போ 133ஆம் சங்கீதத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 133ஆம் சங்கீதத்திலே தலைப்பில் ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்குது? தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். அப்புறம் இந்த சங்கீதத்தை யார் பாடினா? ஆரோகண சங்கீதம்னா என்ன? எல்லாம் சங்கீதம் தானே. இது என்ன ஆரோகண சங்கீதம்? ஆரோகண சங்கீதம்னா ஏறி செல்லுகிறல் அப்படின்னு அர்த்தம். எருசலேம் என்பது மலையின் மேல் இருக்கிற பட்டணம். எருசலேம் தேவாலயம் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தில் அமைந்திருக்கிற தேவாலயம். இஸ்ரவேல் மக்களுக்கு 7 பண்டிகைகள் முக்கியம். அதில் 3 பண்டிகைகள் என்ன செய்யணும் தெரியுமா? எல்லா ஆண் மக்களும் வருஷந்தோறும் அந்த 3 பண்டிகை என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் எருசலேமை நோக்கி வருவார்கள். அப்படி எருசலேமை நோக்கி வரும் பொழுது என்ன செய்வாங்களா, அவர்கள் இருக்கிற ஜெப ஆலயம் இருக்கு பார்த்தீங்களா, யூத ரபிமார்கள் வழிநடத்துகிற ஜெப ஆலயத்திலிருந்து கூட்டம் கூட்டமாய் கிளம்பி வருவாங்களாம். அன்னைக்கு யூத ரபிமார்கள் இருப்பார்கள், போதகர்கள் இருப்பார்கள். அவங்களோடு சேர்ந்துதான் கூட்டம் கூட்டமாக என்ன செய்வார்களாம், எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்களாம். அப்படி எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கும்போது எப்படி வருவாங்க பார்த்தீங்கன்னா, தொலை தூரமாக நடந்து வரும்போது என்ன செய்வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊரில் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன சொல்லலாம்? ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, பேசிக்கிட்டே போனால் தூரம் தெரியாது. அதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு யூத ரபிமார்கள் சங்கீதங்களை எழுதும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது சில சங்கீதங்களை பாட்டுக்களாக பாடிக்கிட்டே வருவாங்களாம். முன்னால ரபி பாட, பின்னால கோரஸ் இவங்க பாடிக்கிட்டு வருவாங்க. அப்படின்னா நடந்து போற தூரம் அவர்களுக்கு தெரியாது, களைப்பு தெரியாது என்பதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த பாடல். அப்படி என்றால் இந்த பாடல் எங்க இருக்கிறது? நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 120ஆம் சங்கீதத்திலிருந்து 135ஆம் சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோகண பாடல்கள் என்று இருக்கும். அப்படின்னா இந்த 15 சங்கீதங்களை மீண்டும் 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 பாடிக்கொண்டே வருவார்கள். இப்போ மனசில் வந்துச்சா? இந்த சங்கீதத்தை யார் எழுதுனா? தாவீது எழுதினாரு. என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம்னா என்ன? தேவனுடைய ஆலயத்திற்கு வருஷத்துக்கு 3 தடவை வரும்போது முன்னால ரபி பாடிக்கிட்டே போவார், யூத ரபி பாடிக்கிட்டே போவார், பின்னால் இருக்கிறவங்க கூட்டமாக சேர்ந்து பாடிக்கிட்டே களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஆண்டவரை துதித்து கொண்டு பாடுகிற பாடல் தான் இந்த பாடல். சரி, அப்பனா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? எவ்ரி சாங் ஹேஸ் ஓன் சிச்சுவேஷன். அப்பனா 133ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்றால் அதற்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. என்ன அந்த பேக்ரவுண்ட் சொன்னா, இஸ்ரவேலருடைய வாழ்விலே தாவீது பெற்ற அனுபவத்தை தாவீதுக்கு பின் வந்த எசேக்கியா ராஜாவும் பங்கு பெறுகிறார். எனவே தாவீது இந்த 133ஆம் சங்கீதத்தை எப்படி, எதை மையமாக எழுதுகிறார் தெரியுமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமாயிருக்கும். யார் அந்த சகோதரர்கள்? இஸ்ரவேல் மக்கள். சவுல் ராஜா, சவுலுக்கு அப்புறமேல யார் தாவீதாக அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? தாவீது அபிஷேகம் பண்ணார். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் ராஜாவாக மாறவில்லை. சவுல் மரித்த பின்பதாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவீதிட்ட வந்து சொல்றாங்களா, தாவீதே ஏற்கனவே தீர்க்கன் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார், ஆனா சவுலுக்காக நீங்க பொறுமையா காத்திருந்தீங்க, இப்போ நீங்க தான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் சேர்ந்து வந்து அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி 2 சாமுவேல்
5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அக்காலத்திலேனா என்ன செய்யணும்? எக்காலத்திலே ஒரு கேள்வி கேட்கணும். எந்த காலம்? சவுல் மரித்த பின்பதாக. இப்ப வாசிங்க. மூன்றாம் வசனம் கடைசியில ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அப்பனா சவுல் மரித்த பின்பதாக இஸ்ரவேல் அத்தனை கோத்திரங்களும் 12 கோத்திரத்தாரும் வந்து ராஜாட்ட சொல்றாங்களா, இனிமேல் நீங்க தான் எங்களுக்கு ராஜா. இதை பார்க்கும்போது தாவீதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? 12 கோத்திரத்தார்களும் வந்து என்னை பார்த்து ராஜாவாய் மாற்றினார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அன்னைக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ராஜாவாக அவர் இருந்தால் கூட ராஜ்ய பாரம் பண்ண முடியவில்லை. 7 வருஷங்கள் உள்நாட்டு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? சவுல் மரித்து போகிறான். தாவீதுடைய சொந்த மகன் அப்சலோம் என்ன செய்யற தெரியுமா? அப்பாவை கொன்னுட்டு தான் ராஜாவாக மாற வேண்டும் சொல்லி 7 வருஷம் தாவீதுக்கு பயங்கர தொல்லை கொடுக்கிறார். ஏற்கனவே சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மேடுகளிலும் ஓடின தாவீது இப்ப சொந்த மகனுக்கு பயந்து காடுகளிலும் மேடுகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கஷ்டம்! 12 கோத்திரமும் வந்து ராஜாவா ஏற்றுக்கொண்ட பின்பும் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்குது சொல்லி நான் பார்த்தோம் என்றால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வைத்தீர்கள் என்றால், அங்கே அப்சலோம் மரித்து போன பின்பு, தாவீதுடைய மகன் மரித்து போன பின்பு என்ன நடக்கிறதா? மீண்டுமாக அத்தனை கோத்திரமும் ஒன்று சேர்றாங்க. அப்படின்னா இதுல இருந்து பாருங்க, தாவீதுக்கு பின்னால ஒரு குரூப் இருக்குது. யாருக்கு பின்னால் ஒரு குரூப் இருக்குது? அப்சலோமுக்கு பின்னால. இப்போ 2 குரூப்பா பிரிந்து இருக்கும்போது தாவீது உள்ளம் வேதனைப்படுகிறது. ஆனால் அப்சலோம் மரித்த பின்பதாக அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க பாருங்க. 14ஆம் வசனம், 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவுடைய சகல மனுஷருடைய இருதயத்தையும் இப்ப பாருங்க, அதை தொடர்ந்து 43ஆம் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கலும் எங்களுக்கு தாவீதில் அதிக உரிமை உண்டு, பின்ன ஏன் எங்களை அற்பமாக எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கலும் யூதா மனுஷரின் பேச்சே பலத்தது. இப்போ அப்சலோம் இறந்தக்கப்புறம் யூதா மனுஷனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. அப்பா, யூதா மக்களே, நீங்க மட்டும் தாவீதோட இல்ல, நாங்களும் தாவீதோட இருக்கிறோம், எனவே நாங்களும் உங்களோடு சேர்ந்து இருக்கோம். ஏன்னா இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள், யூதா 2 கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். இப்ப 12 கோத்திரமும் மீண்டும் தாவீது முன்னால் நிற்கிறாங்க. இப்ப சிச்சுவேஷனை பாருங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே குரூப் வந்து என்னை ராஜாவா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அப்சலோம்னு ஒரு மகன், அவன் தலை எடுத்தோடனே அப்சலோம் பின்னால் ஒரு குரூப் போயிடுச்சு. இந்த 12 டிவைட் ஆகி போயிடுச்சு. தாவீது பக்கத்தில் இருந்தவங்க 2 கோத்திரம் தான். 10 கோத்திரம் அப்சலோமுக்கு பின்னால். என்ன நடந்துச்சு? அப்சலோம் மரித்த பின்பதாக 12 கோத்திரமும் ஒன்று சேர்ந்து மீண்டும் தாவீதிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா, எங்களுக்கு ராஜா யாரு? நீங்க தான். இப்ப பாருங்க, தாவீது ராஜா 7 ஆண்டுக்கு பிறகு மீண்டுமாய் பார்க்கிறார். 12 கோத்திரமும் ஒன்னா வந்து நின்றுட்டு சொல்லுது, ஐயா நீங்க தான் என்கிறார். இதை பார்த்த பொழுதுதான் தாவீது சொல்றாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் 133ஆம் சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா? 7 வருஷத்துக்கு முன்னால தாவீதை
அத்தனை கோத்திரங்களும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அப்சலோம் எந்திரிச்சதுக்கு அப்புறமேல பிரிவினை உண்டாச்சு. பிரிவினை நிமித்தமாய் துன்பம் உண்டாச்சு. அப்சலோமுடைய மரணத்துக்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடி தாவீதை பார்த்து சொல்றாங்க, ஐயா நீங்க தான் ஐயா எங்களுக்கு ராஜா, எங்களை வழிநடத்தி விடும் அப்படின்றால் சகோதரர் ஒருமித்து வரும்பொழுதெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்படின்னா இன்றைக்கு இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? திருச்சபையாக நாம் எப்படி இருக்கணும் வேண்டும் சொன்னா, திருமண்டலமாக நாம் எப்படி இருக்கணும் சொன்னா, ஒருமித்து வாசம் செய்கிற மக்களாய் காணப்படும். அன்பானவர்களே, மிக மிக முக்கியமான காரியம். ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஒன்னஸ் இருக்கணும்யா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஒன்னஸ் இருக்கணும். அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ஒன்னஸ் இருக்கணும். எந்த இடத்துல ஒரு ஒன்னஸ் இல்லையோ அங்கே கஷ்டமும் வருத்தமும் சஞ்சலம் ஆயிருக்கும். தாவீது சொல்கிறார், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம். அப்படி ஒருமித்து வாசம் பண்ணும்போது என்ன இன்பம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதம் 133 எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. நல்லா சொல்லுங்க, ஒருமித்து வாசம் செய்வது நன்மையும் இன்பமும் ஆனது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமித்து வாசம் செய்வது நன்மையும் இன்பமும் ஆனது. இட் இஸ் a பாசிட்டிவ் வைப்ரேஷன். என்னது? a பாசிட்டிவ் வைப்ரேஷன். சிலவங்க சொல்லுவாங்க, இவர்கிட்ட உட்காந்து பேசுனா என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டணும் போல இருக்குது, பேசி முடிச்சக்கு அப்புறமேல எனக்கு நிம்மதியா இருக்குது. ஏன்? பிகாஸ் தேர் இஸ் a பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க எத்தனையோ காலையில் வந்து ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. வாசல செருப்பை கழட்டி போட்டு ரொம்ப பயபக்தியா ஜெபம் பண்றவங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நான், ஐயா நீங்க எப்படி இந்த ஆலயத்துக்குள்ள உள்ளே வர மாட்டேங்கிறீங்க, அங்க நின்னே பார்த்து ஜெபம் பண்ணுகிறீங்களே, ஏன் உள்ள வந்து ஜெபம் பண்ணானே? அப்ப அவர் சொல்றாரு, நான் உள்ள வர்றது கூட எனக்கு தகுதி இல்லை, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்க இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அருமையானவர்களே, என்னைக்கு ஒரு ஒன்னஸ் ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்குதோ அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அது இன்பமும் நலமாய் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சர்ச்சுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா, நானா நீயா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இமிடியேட்டா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பும்போது அப்சலோமும் பின்னாலேயும் ஆள் வருவாங்க. ஆனா அதே அப்சலோம் முடிந்த பின்பதாக தாவீது கிட்ட வந்து நிற்பாங்க, நீங்க தாயா எங்களுக்கு ராஜா என்று சொல்லுவார்கள். அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஒரு சர்ச் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்த வேண்டும் என்றால் அதுல என்ன இருக்கக்கூடாது? போட்டிகள் பொறாமைகள் இருக்கவே கூடாது. ஒரு தாவீது இருக்கிற இடத்துல ஒரு அப்சலோம் எழும்பணும்னு நினைச்சா பிரிவினை தாயா வரும். இதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாஸ்டேட் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா ஒரே ஒரு தடவை தவிர இத்தனை ஆண்டுகளில் எலெக்ஷனே வரல. இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க, அப்சலோம்கள் எழும்பும்போது அப்சலோமுக்கு பின்னாலும் ஆட்கள் வருவார்கள். ஆனால் அப்சலோமுக்கு பிறகு மீண்டுமாய் தாவீதிடத்திலே வருவார்கள். நம்ம தாவீதோடு நிற்க போறோமா, அப்சலோமா மாற போறோமா? யோசித்து பார்ப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு ஒன்னஸ் இருக்கும்போது அங்கே ஜீவனை ஆண்டவர் தருவார். எத்தனை இன்பமும் நலமுமா இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சர்ச் யூடியூப்ல பார்க்குறீங்க, கோயிலுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு உருள்றது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? அதை பார்த்தா நல்லா இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க திருச்சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் வரக்கூடாது சுவாமி, எங்க குடும்பத்துல பிரிவினை வரக்கூடாது ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தாங்க சுவாமி, ஐக்கியத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முதல் காரியம் அது இன்பமும் நலமானது, எ பாசிட்டிவ் வைப்ரேஷன். சரி, இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு இடத்துல இருக்கும்போது அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 2ஆம் வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான
நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வத்தின் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அப்படின்னா எங்க ஒரு ஒன்னஸ் இருக்குதோ அங்க 2 பிளெஸிங்ஸ் கொடுக்கிறார். என்ன கொடுக்க தெரியுமா? அங்கே ஒரு அபிஷேகமும் இருக்கும், ஒரு ஆசீர்வாதமும் இருக்கும். ஆமேன். என்றைக்கு ஒரு திருச்சபையில் ஒரு ஒன்னஸ் இருக்கோ, ஒரு அபிஷேகம் அங்க இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கும். என்ன அந்த அபிஷேகம்? ஆரோனுடைய சிரசுல ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம். இது ஒரு அருமையான ஒரு லிட்ரல் காரியம். என்ன தெரியுமா? மேலே ஊற்றுனோன்னு அப்படி வலிஞ்சு தாடியில் இறங்கி அப்படி அங்கிலெல்லாம் அப்படி வலிஞ்சு ஓடுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவன் தருகிற அபிஷேகம் என்று சொல்லும்போது இட்ஸ் நாட் ஸ்டாக்னன்ட், அது அப்படி வழிந்து ஓடுகிற அனுபவம். அப்புறம் தலையில் ஊற்றுன தைலம் சில டிராப் எங்கே வந்து விழுகும் தெரியுமா? தரையில் கூட விழுகும். அப்படின்றால் இது கற்றுக் கொடுக்குற காரியம். தேவன் நம்முடைய திருச்சபையை ஒன்னஸோடு நம்ம இருக்கும்போது, அவர் அபிஷேகிக்கும் போது, அந்த அபிஷேகம் நம்ம சர்ச்சுக்குள்ள மட்டும் இருக்காது, அது எங்கே போகும்? வெளியில போகும். நேற்றைய தினத்தில் கேர்சல் நடத்தணும். அருமையான சகோதரன் விஜய் அவங்க சொன்ன ஒரு காரியம். நான் இந்த பகுதி இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நான் குடியேறின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு எந்த சர்ச்சுக்கு நான் போகணுன்னு எனக்கு தெரியாது சாமி, மதுரை பட்டணத்துக்கு வந்திருக்கேன், எங்கள் சர்ச்சை தாங்க சாமி சொல்லும்போது அவர் இங்கிட்டு போயிருக்கிறார், நம்மளுடைய சர்ச்சை பார்த்துருக்கிறார். வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அங்கத்தினராக இருக்காங்க. நேற்று கேர்சல்ல அவங்க சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இந்த சர்ச்சுக்குள்ள நான் வந்த உடனே நான் ஃபீல் பண்ணேன், இதில் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபையின் அனுபவத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதான் ஆண்டவர் சொல்றார், எங்க ஒன்னஸ் இருக்கோ அங்க அபிஷேகமும் இருக்கும், அங்கே ஆசீர்வாதமும் இருக்கும். கொஞ்சம் உங்க வீட்டில் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு ஒன்னஸை தாங்க சுவாமி. அந்த ஒன்னஸ் உங்களுக்குள்ள வரும்போது தேவன் உங்க வீட்டை பிளஸ் பண்ணுவார். அந்த எண்ணெயினால் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். பனிங்கிறது என்ன தெரியுமா? பனி வானத்திலிருந்து இறங்கும். இந்த பனியை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் என்ன சொல்ல தெரியுமா? இந்த பனி என்ன செய்யுமா? பூமியை நனைத்து பூமியிலிருந்து முளை கிளம்ப செய்யும். எங்க ஒரு ஒன்னஸ் இருக்குதையா அங்க ஆசீர்வாதம் துளிர்த்து கொண்டே இருக்குமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஒன்னஸ் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒரு ஒன்னஸை தாங்க சாமி. திருச்சபைகளுக்குள்ள ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே அபிஷேகத்தையும் புதிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்னஸ் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இரண்டாவதாக ஒன்னஸ் எங்கே இருக்குதோ அங்கே செயல்பாடுகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவதாக 133ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்களேன். அங்கே கர்த்தர் எப்படி எப்படி என்றென்றைக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்னஸா இருக்கிற அத்தனை நாளும் டிவிஷன் வந்துச்சுன்னா போயிடும். அப்ப எத்தனை ஆண்டுக்கெல்லாம் நம்ம ஒற்றுமையா இருக்கிறோமோ, எத்தனை வருஷ காலம் ஒற்றுமையா இருக்க ஆண்டு சொல்றாரு, என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி. எது நம்ம ஆசீர்வாதம் சொல்றோம்? என் மனது எதையெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறதோ அப்பெல்லாம் சொல்லுவோம், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படின்றால் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொன்னா மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். ஜீவனை நான் கட்டளையிடுவேன் சொல்றான்னா என்ன தெரியுமா? ஒரு லைஃபை கட்டளையிடுகிறார் ஐயா, ஒரு லைஃப். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம், ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் சுவாமி, என் குடும்பத்தில் ஒரு லைஃப் வேணும் ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஏன்றிருந்து எடுத்து கொடுங்க சுவாமி சொல்லி கேட்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்திற்கு பற்றி நினைக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய காரியம் தெரியுமா? ஆண்டவரே எங்க ஆலயத்தில் சுவாமி ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடும். அப்படின்னா ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமும் ஜீவனும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஒரு சர்ச்சுக்குள்ள ஆசீர்வாதமும் ஜீவனும் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு சர்ச்சுக்குள்ள ஆசீர்வாதம் ஜீவன் இருந்தால் என்ன நடக்கும்? எழுப்புதல் உண்டாகும். என்னது? சத்தமா சொல்லுங்க. எழுப்புதல் உண்டாங்க. ஆசீர்வாதத்தையும் ஜீவனை அப்படின்னா ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு காங்கிரிகேஷன் வந்து உட்கார்ந்துட்டு போகும்போது
அந்த ஜெபங்கள் கேட்கப்படும் பொழுது, அபிஷேகம் அவர் மேல் இருக்கும் பொழுது, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராம். என் அன்பானவர்களே, 133ஆம் சங்கீதத்தின் முடிவு தெரியுமா? ஜீவன் வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் என்றால் ஐக்கியம் நமக்கு தேவை. அதனால தான் சொல்றது தெரியுமா, ஏன் கல்யாணத்தில் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐக்கியம் வருங்க. நிறைய சொல்லுவாங்க தெரியுமா, புருஷன் பொண்டாட்டி கையை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருந்தால் கூட மாற்றிக்கணும். பிள்ளைகளோட கை கோர்த்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஆசீர்வாதம் உண்டு. கை கோர்க்கும் பொழுது தேவன் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனவே ஐக்கியம் நமக்கு தேவை. எனவே தான் இந்த 9வது மாதத்திலே இந்த செப்டம்பர் கன்வென்ஷனுடைய ஐக்கியத்தை மனதில் கொண்டுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ஐக்கியத்திலே உறவிலே ஒப்படைப்பு. ஐக்கிய உறவிலே நம்ம ஒப்படைக்கும் போது தேவன் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுவார். எனவே இந்த மாதம் ஐக்கியத்தை நாம் பேணுவோம். தேவன் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சின்ன கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சின்ன வயசுல படித்த கதை. இந்த ஐக்கியத்திற்கு உதாரணமாக படித்த கதை என்ன கதை? 4 எருதுகளும் ஒரு சிங்கம். சரி, 4 எருது ஒரு சிங்க கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை நல்ல கை தூக்கலாமே. 4 சிங்கம் ஒரு எருது. நிறைய பேருக்கு கை தூக்கல. எல்லாரும் தெரியுமா? 4 எருது ஒன்றா இருக்கும்போது அசைக்க முடியலையா? ஒரு சிங்கம் ஒன்றையா கூப்பிட்டு பேசிச்சான். என்னைக்கு தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்களோ ஐக்கியம் குறைஞ்சி போயிடும். நல்லா மனசில் வச்சுக்கிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் 4 எருதுகளைப் போல தாவீதுக்கு முன்பதாக ஐக்கியமாக இருக்கிறது. இந்த தாவீதையும் அப்சலோமும் அப்படி நீங்கள் ஆவிக்குரிய லைஃப்பில் எடுத்து பாருங்க. தாவீது என்றால் ஆண்டவர், அப்சலோம் என்றால் பிசாஸ். ஆண்டவருக்கு முன்பதாய் ஐக்கியமாய் இருக்கிறவர்களை உடைப்பதற்கு அப்சலோம் என்கிற பிசாசுகள் வரும். அப்சலோமுக்கு பின்னால் போனால் நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் பிரிஞ்சு போனாலும் ஒரு நாள் வரும் சுவாமி, மீண்டுமாய் தாவீதுக்கு முன்பதாக ஐக்கியமாய் இருக்கிற ஒரு இஸ்ரவேல் கோத்திரங்களைப் போல எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதத்தின் பின்னணியும் நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்கள் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய ஜீவனும் எங்கள் திருச்சபையிலே இன்னும் வழிந்தோட ஆவியானவர் பனியை போல இறங்குவீராக. எங்கள் குடும்பங்களை பனியை போல ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகத்தின் தைலம் வீசுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த அருமையான திருச்சபையின் வழிபாட்டு முறைகள், தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்போட்டோடு நாம் அவரை தொழுது கொள்ளும்போது அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த ஆலயத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இந்த ஆலயத்தில் நாம் பெற்றுக்கொண்ட புதிய ஜீவன்கள், நமக்குள் பெற்றுக்கொண்ட புதுப்பிக்கப்பட்ட அனுபவங்கள், இவையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வழிபாட்டிலே ஆண்டவரே, வயநாடிலே வாழ்விழந்திருக்கிற மக்களுக்காக உதாரணமாய் எங்கள் திருச்சபையின் மக்கள் கொடுத்த காணிக்கைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறிய காரியத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த சிறு துளிகள் பெருத்துளிகளாய் வயநாடு பகுதியிலே அந்த திருமண்டலம் சார்பாக கட்டப்படுகிற கட்டுமான பணியிலே ஏழைகளின் துயர் தீர்க்கவும்
ஆண்டவரே, அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். திக்கற்றவர்களுக்கும் துயருற்றவர்களுக்கும் கரங்களை நீட்டுகிற திருச்சபைகளாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட நீர் கிருபை தருவீராக. அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய அறுப்பின் பண்டிகைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த ஆண்டு நாங்கள் திட்டமிட்டிருக்கிற திட்டங்களை நிறைவாக்கி இந்த அறுப்பின் பண்டிகையின் மூலமாகவும் வரப்போகிற நாட்களிலே எங்கள் முயற்சிகள் மூலமாக ஒரு கம்யூனிட்டி ஹாலை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் கட்ட நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள், மாடிப்படை ஏற கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு லிஃப்ட் அமைப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற சிறப்பு முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் சுவாமி தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொண்டு திருப்பந்திலே பங்கேற்று கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று ஆலயத்திற்கு வர தடைப்பட்ட மக்கள், வீடுகளிலே பலவீனமாக இருக்கிற மக்கள் யாரேனும் இருந்தால் கர்த்ததாமே அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண அறிக்கையை வாசி கேட்ட பிள்ளைகள், திருமண பூ வைத்தலை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த ஆண்டவர், இன்னும் பிரசவத்துக்கு நேராய் காத்திருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே திருமணத்திற்காய் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வீராக. ஆண்டவரே, எங்கே ஒரு மனப்பாடு இருக்கிறதோ அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே என்னை போல அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் பனியை போல பூமியை நெருக்கிறேன்னு சொன்னது போல எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த அனுபவம் கடந்து செல்ல கிருபை தாங்கப்பா. ஒரு மனப்பாட்டிற்கு தடையாக இருக்கிற எந்த கசப்புகள் இருந்தாலும் குடும்பங்களில் அதை மாற்றி போட்டு கர்த்தர் குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக இந்த தங்க காணிக்கையை ஏலத்திற்கு வைத்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அடக்க விலையை காட்டிலும் அதிக விலை கொடுத்து வாங்கி தேவனுக்காக தங்கள் கரங்களை திறந்திருக்கிற தனுஷ்கோடி அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கொடுத்த கரங்களையும் பெற்றுக்கொண்ட கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளைய தினத்திலிருந்து தேர்வுக்கு ஆயத்தமாகிற ஆண்டவரே தமிழ்நாடு இறையல் கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நல்லபடியாய் தேர்வு எழுதத்தக்கதான எல்லா ஞானத்தையும் சரீர சுகத்தையும் பலத்தையும் எங்கள் மாணவர்களுக்கு அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அறுப்பின் சோத்திர பண்டிகைக்காகவும் செப்டம்பர் கன்வென்ஷனுக்காகவும் ஆண்டவரே திருமண்டலமாய் திருச்சபையாக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சிறப்பு செயல் திட்டங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, வெளி ஊர்களில் படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் படிக்கிற வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, அயல் நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அவருடைய பெற்றோர்கள் இங்கே உண்டு, பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள், கணவன்மார்கள் அங்கே இருக்கிறார்கள், ஆண்டவரே வாழ்க்கையின் துணையமையானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சுவாமி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்பத்துடைய எல்லா தேவையும் நீர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்போது தெய்வீக பிரசன்னமும் தெய்வீக சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் சங்கம், ஓய்வு நாள் பாடசாலை, இப்படியாக அனைவரும் சேர்ந்து வெளியிலே நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை சிறப்பு நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமக்காக நாங்கள் எழுந்து கட்ட எங்கள் கரங்களை திடப்படுத்துகிறோம். மதுரை பட்டணத்துக்கு வந்த கேடி வில்காக்ஸ் அம்மையாவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் மரித்து 100வது ஆண்டில் நாங்கள் இருக்கிறோம். சுவாமி, உமக்காக செய்தவர்கள், உமக்காக ஓடினவர்கள், உமக்காக உழைத்தவர்கள் மரித்தாலும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாய் கேடி வில்காக்ஸை நாங்கள் நினைவு கூர்ந்தோமாப்பா. நாங்களும் எங்கள் வீடுகளிலும் எங்கள் திருச்சபைகளிலும் எங்கள் சமுதாயத்திலும் கேடி வில்காக்ஸை போல அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவ சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.